இப்ப நான் பேசிட்டு இருக்க காலகட்டத்துல டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா, நியூரோலிங்க் ப்ரோகிராம் மூலமா இலான் மஸ்க் மூளையில வைக்கிற சிப்ப உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதே மாரி ஒரு சிப் தான் இந்த படத்துல ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகுது. நம்ம படத்தோட ஹீரோக்கு டெக்னாலஜி சுத்தமா பிடிக்காது. மேனுவலா எல்லா வேலையும் பார்க்க தான் அவனுக்கு பிடிக்கும். அவங்க வைஃப் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கலாம். ஒரு அழகான வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு வரும்போது, எதிர்பாராத ஒரு நாள் தன்னோட வைஃப ஒரு கும்பல் கொல்றாங்க. இவனையும் முழுசா பேரலைஸா மாத்திடுறாங்க. கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த பாகங்களும் வேலை செய்யாது. தன்னால எதுவுமே பண்ண முடியலையே, தன்னோட இயலாமையை நினைச்சு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். அப்பதான் ஹீரோக்கு இந்த சிப் கிடைக்குது. அது கிடைச்ச பிறகு அவன் என்னென்ன பண்றான், தன்னோட வைஃபை கொண்டவங்களை பழி வாங்குறானா இல்லையா, இல்ல எண்டிங்ல பயங்கரமான ட்விஸ்ட போட்டு நீ என்னடா பிளான் போடுறது, உனக்கே நான் பிளான் போடுறேன்ட்டு அங்கே ஒரு பிளான் நடக்கும். அதை நீங்க படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட பேரு அப்கிரேட். ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஒரு காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு மெக்கானிக்கு. அந்த மேனுவல் காரை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ஜின் நாய்ஸை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். வெளியே வந்து பார்த்தா அவனோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குன்னா, டெஸ்லா கார் மாதிரி ஒரு காரு. அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். வெளியே என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியாது. ஆனா அதுவே வீட்டுக்கு போயிடுது, ஆஃபீஸ்க்கு போயிடுது. அந்த மாதிரி ஒரு கார்ல தான் ஒய்ஃப் வந்து இறங்குறாங்க. கால் பேசிட்டு கட் பண்ண உடனே ஹீரோட மூஞ்ச பார்த்து பயந்து போயிடுவாங்க. உன்னை வீட்டுக்கு வரவே இருக்கிறேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு போறான். உள்ள அவங்க போன உடனேயே ஒரு ஏஐ வாய்ஸ் ஃபுல்லாவே பேசுது. வீட்டையே அதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணுது. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேக்குது. அப்புறம் முட்டை காலியா போயிடுச்சுன்னு சொல்லுது. சரி முட்டையை ஆர்டர் பண்ணிருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் வண்டியை டெலிவரி பண்ண போறேன், என் கூட நீ வரியான்ற மாதிரி கேட்டா, நான் வரல நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் பார்க்க போற ஆளு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அவரை நீ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்ற மாதிரி சொல்றான். சரி என்னோட கார்ல வரேன், உன்னோட கார் வேணா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும், நம்ம விட்டுட்டு இங்க வரும்போது பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றான். ஒரு 2 பாறை இருக்குங்க. அந்த பாறைக்கு நடுவுல ஒரு கேப்பு. அதுக்குள்ள இறங்கி போனா பெரிய பேஸ்மெண்ட். அண்டர் கிரவுண்ட்லயே சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒருத்த மேகங்களை ஆர்டிபிஷியலா உருவாக்கி விளையாடிக்கிட்டு இருக்கான். இடிமின்னெல்லாம் அதுல இடிச்சுக்கிட்டு இருக்கு. இவனோட பேர் எரன். இவன் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். நீங்களா எவ்வளவு பெரிய கம்பெனி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பெரிய ஆளு. நானும் ஒரு டெக் சம்பந்தமான கம்பெனில தான் வேலை பார்க்கறேன். ரோபோட்டிக் பார்ட்டுகள்லாம் நாங்க உருவாக்குவோன்ற மாதிரி ஹீரோனி பேசிக்கிட்டு இருப்பா. நான் டெக்னாலஜிலேயே உச்சகட்டமான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன், நீங்க அதை பார்க்க ஆசைப்படுறீங்களா, வாங்க நான் காட்டுறேன்ட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போய் ஒரு சிப் எடுத்து காட்டுறான். இதோட பேரு தான் ஸ்டெம். இதால பண்ண முடியாத விஷயமே கிடையாது. குழந்தை பெத்துக்க முடியுமான்ட்டு ஹீரோ நக்கலா கேட்பா. இதை கேட்ட உடனே அவனோட மூஞ்சே மாறி போயிடும். அப்புறமா கார்ல 2 பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டேரிங் இவன் தொட்டாலே அந்த கார் கத்துது. காரை ஓட்டாம உட்காந்துட்டு வரதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. காரை ஓட்டாம வரதுலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு என்னால வர முடியுமான்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஹீரோனி பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ கார் திடீர்னு வேற ஒரு ரூட் எடுத்து போகுது. போகவே கூடாத வழியா போகுது. அதை ஹீரோ நோட் பண்ணிடுறான். இது ஏன் இந்த வழியா போகுது, டிராபிக்கா இருக்கும் அதனால தான் சுத்திட்டு போகுது. இல்ல இது என்னுடைய பழைய ஸ்கூல்லாம் இருந்த இடம், இந்த பக்கம் நம்ம வந்திருக்கவே கூடாது, அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் இது. சரி வீட்டுக்கு திரும்புன்ற மாதிரி ஹீரோனி சொன்னா, இல்ல டெக்னிக்கல் கிளிச் என்னால போக முடியாதுன்ட்டு காரு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்கன்ட்டு 2 பேருக்குமே புரியல. ஹீரோ உடனே ஹீரோனி ஒரு இடத்துல உட்கார வச்சு சீட் பெல்ட்டை போட்டு லாக் பண்ணிடுறான். காரு பறந்துட்டு கீழே விழுந்துருது. அப்போ திடீர்னு சில பேர் வராங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் தான் பண்றோம்னு வெளியே இழுத்து போட்டு ஹீரோவை கன் மோனையில உட்கார வச்சிருக்காங்க. கத்தியை வச்சு ஹீரோனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். கொள்ளக்கார கும்பல் போல இருக்கு. அப்போ அங்க ஒரு ட்ரோன் பறந்து வருது. கார் கீழே விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு அதுவே கால் பண்ணிருச்சு. போலீஸ் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிளைங் ட்ரோன் தான் கண்காணிக்கும். அவ்வளவு ஒன்றும் அந்த கேமரா பர்ஃபெக்டா இல்லை. இவங்களோட முகமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, அவளை விட்டுருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அவன் பேக் எல்லாம் புடுங்கிட்டு அந்த பொண்ணை சுட்டுறாங்க யோசிக்காம. ஹீரோ கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவனோட கழுத்துல எதையோ போட்டு ஷூட் பண்றாங்க. அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பாரு, என்னால அசைய முடியல, நான் இருக்கேன், இங்கதான் இருக்கன்ற மாதிரி ஹீரோ கண் கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளோட கண்ல இருந்து கண்ணீர் வெளியே போறதோடய உயிரும் அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுது. அப்புறம் 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோட உடம்பு மொத்தமா பேரலைஸ் ஆயிடுச்சு. கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த பார்ட்ஸுமே அவனுக்கு வேலை செய்யாது. வீல் சேர் மூலமா தான் போகணும். ரோபோட்டிக் ஹேண்டை வந்து வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்க. இவனுக்கு ஏதாவது ஷேக் வேணும்னா அது ரெடி பண்ணி தருது. அவங்க அம்மா தான் அவனை ஃபுல்லாவே கிளீன் பண்ணி குளிப்பாட்டி முடியெல்லாம் வெட்டி விட்டுன்னு இருக்காங்க. ஒரு இடத்துல உடஞ்சி அழுவான் பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். தன்னுடைய லைஃபா நினைச்ச வைஃபையும் இழந்துட்டான். தன்னுடைய வாழ்க்கையை கூட பார்த்துக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறான். உங்களோட கேஸை நான் தான் எடுத்திருக்கேன்ட்டு புதுசா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காங்க. இவன் எதையுமே கண்டுக்காம, அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா, இல்ல இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, ட்ரோன்ல இருக்கிற இமேஜஸ் அவ்வளோ கிளியரா இல்ல, ஆனா நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவேன், நீங்க எனக்கு உதவி பண்ணா போதுன்ற மாதிரி கேட்பாங்க. என்னால எந்திரிச்சு நிக்கவே முடியாது, நான் உங்களுக்கு உதவி பண்ணுமா, இல்ல நான் அப்படி சொல்ல வரலன்ட்டு அவங்க என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் ஹீரோ ரொம்ப கோவமா பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இவன் ரொம்பவே விரக்தியில இருக்கான். ரோபோட்டிக் ஹேண்ட் தான் இவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுது. நீ சரியா போடல, திரும்ப போடுன்ற மாதிரி சொன்னோன்னா அது மறுபடியும் போடுது.
இல்ல தப்பா போட்டேன், மறுபடியும் போடுன்ட்டு 2, 3 தடவை மருந்த கேட்டு கேட்டு வாங்கிக்கிறான். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் போட மாட்டேன். உங்களுக்கு வலி அதிகமா இருந்தா நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன்ற மாரி சொல்லுது. இதுவே ஓவர் டோஸ் ஆயிருச்சு போல இருக்கு. பையன் வாந்தி எடுத்து அப்படியே மயங்கிடுறான். அடுத்து ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சயின்டிஸ்ட் பயபுல பார்க்கறதுக்கு வரான். "நீ எதுக்கு இங்க வந்த? என்னால உனக்கு ஒரு விஷயத்துல உதவி பண்ண முடியும். உன்னோட நர்வஸ் சிஸ்டம் தான் வேலை செய்ய மாட்டேங்குது. கழுத்துக்கு கீழ இருக்கிற எல்லா பாகங்களையும் என்னால வேலை செய்ய வைக்க முடியும். அந்த ஸ்டெம் அதால அத பண்ண வைக்க முடியும். ஆனா இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த சர்ஜரி என்னோட இடத்துல ரகசியமா நடக்கும்ன்ற மாரி சொல்றான். ஆனா ஹீரோ இதெல்லாம் கேட்குற மாரியே இல்ல. நான் என்ன எந்திரிச்சு நடந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறியா? அவன் கிளம்பி போற மாரி போவான். திடீர்னு திரும்பிட்டு, உன்னோட ஒய்ஃப் இருந்திருந்தா இத தான் ஆசைப்பட்டுருப்பாளா? நீ நல்லபடியா வாழணும்னு தான் அவ ஆசைப்பட்டுருப்பா. யோசிச்சு முடிவெடுன்ற மாரி சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்லயே ஹீரோ அந்த லேப்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவ வந்து சர்ஜரி பண்றாங்க. அந்த ஸ்டெம்முங்கிற சிப்ப வந்து அவனோட கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு, உங்களால ஏதாவது அசைக்க முடியுதான்ற மாரி கேட்டா, அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்காது. இந்த ரிசர்ச் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா தடவையும் சக்சஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுன்ற மாரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட விரல் அசையுது. பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஒரு கைய தூக்குறான். அந்த கைய இறக்குன உடனே இன்னொரு கையும் தூக்கி காட்டுறான். இப்போ உன்னால நடக்க முடியுதா பாருன்ன உடனே எந்திரிச்சு நடக்கவும் செய்றாங்க. இது என்ன உன்னோட சிப்பு தான் என்ன நடக்க வைக்குதா? இல்ல நானா நடக்கிறேனா? இல்ல. உன்னுடைய சிக்னல்ஸ் எப்பவுமே பிரெயின் மூலமா தான் நர்வுக்கு வந்து போகும். உன்னோட நர்வ் வேலை செய்யாததுனால, உன்னோட பிரெயின் நீ நடக்கணும், கைய எடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அந்த கமாண்ட இந்த சிப்பு வாங்கி, சிப்பு வந்து நர்வ் சிஸ்டத்துக்கு தரும். அதனால நீ தான் முழுசா உன்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ற. ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா இந்த சிப்ப ரிமூவ் பண்ணி லீகலா உன் மேல கேஸ் கூட ரன் பண்ணுவோன்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து எல்லா ட்ரைனிங்கும் தராங்க. இவனோட உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்காக. அவன் ஒரு சராசரி மனுஷனோட பயங்கர வேகமா ஓடுறான். கழுத்துக்கு கீழ இருக்கிற எல்லா பாகங்களும் கொஞ்சம் ரோபோட்டிக் மாதிரி தான் வேலை செய்யுது. இப்போ வெளி உலகத்துக்கு இவன் நடக்க முடியாத மாதிரி காட்டணும். வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு மூட சொல்லிட்டு எந்திரிச்சு பயங்கரமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ வீட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. உங்களுக்கு கேஸ் டீடைல்ஸா அந்த போலீஸ்காரங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அதை எடுத்து பார்த்தா அந்த ட்ரோன் வியூல எடுத்த வீடியோ இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு ஹீரோ ரொம்ப சோகமா எந்திரிச்சு போய் குடிச்சிக்கிட்டு இருக்கான். வீடே ஒரே அமைதியா இருக்கு. அப்போ நான் பேசலாமான்ட்டு ஒரு குரல் கேக்குது பாருங்களேன். ஹீரோ மிரண்டுறான். யார் அது? யார் இங்க இருக்கீங்க? உங்களோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிறனே நான் தான் ஸ்டெம் பேசுறேன். நீ எப்படி பேசுற? நான் பைத்தியம் ஆயிட்டேனா? நீங்க விருப்பப்படலனா நான் பேசாம இருப்பேன். பேசாத, இதுக்கப்புறம் என்கிட்ட சுத்தமா பேசாதன்னு அமைதியாயிடும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு, அப்ப நான் பைத்தியம் இல்லையா? ஸ்டெம் இப்போ நீ பேசலான்னு சொன்னோன்னு தான் அது பேசவே செய்யுது. உன்னால பேச முடியுமா? ஆமா, என்னால பேச முடியும். உங்களோட உடம்ப நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரோன் வீடியோல நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க வைஃபை ஷூட் பண்றவன் கன்னை பயன்படுத்தல. கன்னை பயன்படுத்தாம எப்படி புல்லட் வெளியே வந்திருக்கும்? அவன் தனியா ஒரு கன்னை கொண்டு வரல. கையிலேயே கன்னை இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லுது. அது கிளியராவே தெரியல. ஆனா இதால ரொம்ப கிளியரா பார்க்க முடியுது இவன் பார்வை மூலமா. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க கையில பாருங்க ஒரு டேட்டூ இருக்குன்ற மாதிரி சொல்லுது. உங்க கையை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்ட்டு வரைய ஆரம்பிக்குது. அந்த டேட்டூவை அப்படியே டிட்டோவா வரையுது. இது எனக்கு தெரியும். இது ஒரு ஆர்மி டேட்டூ. இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஆனா இதை என்னால டீகோட் பண்ண முடியாதே. என்னால படிக்க முடியும். தூக்கி பிடிங்கன்னு சொன்ன உடனே இவன் கண்ணு மூலமாவே பார்த்து மொத்த டீட்டெயில்ஸும் கொடுக்குது. அவனோட பேரு, அவன் பிளட் குரூப், அவன் அட்ரஸ் எல்லாமே. சூப்பர், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உடனே போலீஸ் கால் பண்றேன்ட்டு கால் பண்றான். நீங்க போலீஸ் கால் பண்ணக்கூடாது. ஏன், நம்ம தான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமே. என் வைஃபை கொலை பண்ணவன நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அதான் நீ பாத்தியே. அந்த ட்ரோன் வீடியோல இருக்கிற தெளிவான விஷயம்னா என்னால மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட் வர சைன் பண்ணிருக்கீங்க. இந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டேன்ட்டு மறந்துட்டீங்களான்ட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்குது. நீ என்னோட பிரெயினை படிப்பியான்ற மாதிரி கேட்கறான். அப்படி கிடையாது, நான் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டதுல இருந்து நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லுது. சரி, அவனோட வீட்டுக்கு நம்மளே போலான்ட்டு அந்த சிப்பே அவனை கைட் பண்ணி கூப்பிடும்போது வீல் சேர்ல அந்த வீட்டு பக்கத்துல போயிட்டு அவன் வெளியே போனோடனே வீட்டோட கதவை திறந்து உள்ள போயிடுறான். உள்ள போய் என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சுத்தி சுத்தி பார்க்கும்போது அந்த டேபிள் கிட்ட போய் ஓப்பன் சொல்லுங்கன்ற மாதிரி அதுவே சொல்லுது. அந்த டேபிளே ஒரு டிஜிட்டல் டேபிள். அதுல பார்த்தா நிறைய மெசேஜஸ் இருக்கு. முக்கியமா ஒரு பார்ல இருந்து தான் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. இது எல்லாமே தேவையில்லாத மெசேஜஸ். எப்படி அவனை மாட்டி விட முடியும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கங்கன்ற மாதிரி சொல்லுது. அவனும் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல அவன் பாத்துறான். கேரி, நீயா? நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு பயங்கரமா ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் எப்படி ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறான்ட்டு நம்ம யாருக்குமே புரியாது. இவனுக்கு சண்டை போடவே தெரியல. சாக போறான். கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு வேணா உதவி பண்ணவா? உன்னால பண்ண முடியும்னா உதவி பண்ணு.
சொல்லு, அதுக்கு உங்க ஃபுல் பாடி கண்ட்ரோல் எனக்கு வேணும், பர்மிஷன் தரீங்களா? தரேன், பர்மிஷன் கிராண்டட்ன்ற மாதிரி சொல்றான். அடுத்த நிமிஷம் அப்படியே ரோபோட்டிக்கா எந்திரிச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க. என்னையா இங்க நடக்குதுன்ட்டு அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனோட முகம் வந்து வேற மாதிரி ரியாக்ஷன் தருது. அவன் கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிப்பான். தயவு செஞ்சு எந்திரிக்காதீங்க, எந்திரிச்சா இந்த சிப்பு உங்களுக்கு பொழந்து கட்டிரும், சொன்னா கேளுங்கன்ற மாதிரி சொன்னா அவன் கேட்காம கத்தி எடுத்து ஹீரோ கூட சண்டை போட்டு இருப்பான். அந்த கத்தியை வச்சு அவனோட வாயை கிழிச்சு போட்டு கொன்னு போடுதுங்க. ஹீரோ ஏன் இப்படி பண்ண, அவன் விட்டு இருந்தா அவங்களை கொண்டு இருப்பான். ஐயோன்ட்டு ஓடி போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து நான் முதல்ல போய் அவனோன்ட்டு ஓடி போக ட்ரை பண்ணும்போது, நீங்கள் இப்போ ஓடி போகக்கூடாது, இங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்லுது. என்ன விளையாடுறியா, நான் உள்ளே வந்ததுலேருந்து எங்கெங்கே கை வச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும், ஒன்று விடாமல் சொல்கிறேன், எல்லாத்தையும் அழிங்க, முக்கியமாக உங்கள் வாமிட்டையும் க்ளீன் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லுது. அது சொன்னதை கேட்டு ஹீரோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் ஹீரோட கேஸை பார்க்குற அதே போலீஸ்காரங்க தான் இறந்து போனவனோட கேஸையும் பார்க்குறாங்க. இது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அவனோட வாயை கிழிச்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவனோட உடம்புல ரொம்பவே ரோபோட்டிக்கான பொருட்களை இவன் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கான். கையில் கன்னை அவன் இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிருக்கான். வேற ஏதாவது தடயம் கிடைச்சிருக்கா? அந்த இடத்துல ஷூவோட பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அதில் கிரீஸ் இருந்திருக்கு. மெக்கானிக் யூஸ் பண்ணுற கிரீஸ்னோடனே இவங்களோட டவுட் ஹீரோ பக்கம் திரும்புது. அப்புறம் இங்கே அந்த ரிசர்ச் பண்ணுறவன் ஹீரோ பிடிச்சி கேள்வி கேட்டுன்னு இருக்கான். நீ எங்கே போனாலும் எனக்கு தெரியும், அதில் ஒரு ஜிபிஎஸும் இருக்கு, இதுக்கப்புறம் இந்த ஸ்பை வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த சிப்பை நான் ரிமூவ் பண்ணிடுவேன், புரியுதான்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த போலீஸ்காரங்க ஹீரோ அந்த டைம்ல எங்க இருந்தான்ற மாதிரி செக் பண்றாங்க. ட்ரோன்ஸ் தான் மேலே பறந்துகிட்டு இருக்கோம்ல, கரெக்டா ஹீரோ அவனோட வீட்டு பக்கம் வண்டியில போனதை வந்து ட்ரோன் மூலமாவே அவங்க பாத்துடுறாங்க. என்ன சும்மா என்ன மிரட்டிக்கிட்டே இருக்க, நீ எல்லாத்தையும் சொன்ன சரி, இது பேசுன்ட்டு நீ என்கிட்ட சொன்னியா, இது என்கிட்ட பேசுது. என்ன இது பேசுதான்ட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். இப்போ சொல்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வேற எங்கேயாவது நீ வெளியே போனேன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த சிப்பை நானே பிளாக் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றான். அப்புறம் ஹீரோட வீட்டுக்கு அந்த போலீஸ்காரங்க வராங்க. கார் ரொம்ப நல்லா இருக்கே, நானும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்னால் நடக்க முடியாதுன்ட்டு என்னோட காரை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆனால் நான் யாருக்கும் விற்க மாட்டேன். இவங்க டைரக்டாக கேட்க வேண்டிய விஷயத்த கேட்டுறாங்க. இப்போதான் ஒரு கொலை சம்பவத்தை நான் பார்த்துட்டு வரேன், அந்த இடத்துல உங்களோட தடயம் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க? என்னோட ஒய்ஃபை கொண்டவனை தேடி தான் போனேன், எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிது, அவனா இருக்குமோன்னு சந்தேகத்தில் நான் அந்த பக்கம் போனேன். ஆனால் இந்த உடம்பு வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும்? இவன் என்ன பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ட்டு முத கொண்டு அந்த சிப்பு தான் அவனுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் பதட்டப்பட்டு திரும்புவான். திரும்பாத, கேஷுவலாக பாரு, அப்புறம் வேணும்னா என் கத்தி எடுத்து என் உடம்பு குத்தி கூட பாருங்க, எனக்கு எந்த ஒரு அசைவும் இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லும். அப்படியே டிட்டோவா அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அவன் யூஸ் பண்ணுறான். இதை கேட்டவொடனே இதுக்கப்புறம் சந்தேகப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, சரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்டெம் இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கிடைச்ச ஒரே ஆளும் செத்து போயிட்டான், எப்படி என் ஒய்ஃபை கொண்டவங்களை நான் கண்டுபிடிக்கிறது? அந்த மெசேஜஸில் வந்த ஒரு பாருக்கு நம்ம போனாலே போதும், ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எரன் நம்மளை கண்டுபிடிச்சி என்னை ஷட் பண்ணிடுவான்ற மாதிரி சொல்லுது. ஆனால் ஹீரோ அதை நினச்சிலாம் பயப்படுறதுக்கு ரெடியாக இல்லை. என் ஒய்ஃபை கொண்டவனை நான் கண்டுபிடிச்சே அவனுன்ட்டு அந்த பாருக்கு போகிறான். அங்கே இருக்கிற எல்லாரும் ரவுடி பசங்க போல இருக்கு, ரொம்பவே ரகட்டாக இருக்காங்க. என் ஒய்ஃபையும் என்னையும் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேங் தாக்கிச்சு, என் ஒய்ஃபை கொண்டவன் இந்த இடத்துல தான் இருக்கான்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவனே முன்னாடி வந்தால் நான் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருவேன், இல்லைனா பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டேன்ட்டு ரொம்ப ஹீரோயிசமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தம்பி ஜோக் பண்ணுறான்ப்பா அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் உண்மையை தான்டா சொன்னும் போது ஒருத்த மட்டும் இங்கேருந்து எந்திரிச்சு வரான். டேய் எந்த தைரியத்துலடா இங்கே வந்த, நீங்கள் சவுண்டை நல்லா ஏற்றி வைங்க, என்ன சத்தம் இருந்தாலும் கண்டுக்காதீங்க, நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு இடத்துக்கு தள்ளி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே யாரனை காட்டுறாங்க, ஹீரோ வேற இடத்துக்கு போயிருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த சிப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு கோடிங் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச, ஒழுங்கா உண்மையை சொல்லு, உண்மையாலேயே உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியுமான்ட்டு அவனோட காலெல்லாம் குத்துறான். ஹீரோக்கு உணர்ச்சியே இல்லை. அப்புறம் கழுத்துல குத்துனா சித்திரிவேன்ட்டு கழுத்துல அழுத்தினோடனே ஹீரோ வலி தாங்காம கத்துறா. எதுக்காகடா என் ஒய்ஃபை கொன்னீங்க, அந்த இடத்துல நீ இருந்தியான்ற மாதிரி கேட்டா, ஆமா நான் இங்க இருந்தேன்ற மாதிரி சொல்றான். டைம் இதுக்கப்புறம் நீ கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டோடனே அது அடுத்த செகண்ட் அவனை அடிச்சு போட்டு எந்திரிக்க பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்குங்க, ரோபோட்டிக்கா சண்டை போட்டுன்னு இருக்கான். அங்க இருக்கிற 2-3 பேரை புரட்டி தள்ளிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் உன்னோட ஒய்ஃபை கொல்லல, சொன்னா கேளுன்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுன்னு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அவனை நல்லா அடின்னு அடிச்சுட்டு என் ஒய்ஃபை கொல்ல சொன்னது யாரு, ஒழுங்கா சொல்லிடுன்ற மாதிரி மிரட்டுறான். அவன் சொல்லவே மாட்டான். இப்போ என்ன பண்றது ஸ்டெம், கத்தி எடுத்து மிரட்டுங்க. கத்தி எடுத்து இவனுக்கு குத்த கூட தைரியமே இல்லை. நான் வேணா கண்ட்ரோல் எடுத்துக்கவா, சரி எடுத்துக்கன்னு சொன்னோன்னே அவன் கத்துற சத்தம் தான் கேட்குது. இங்கே பாரில் வேலை பார்க்குறவரு பாவம், அவனை வச்சு செய்கிறாங்க போல இருக்கு, நம்ம இதெல்லாம் கண்டுக்க மாட்டான்ட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துன்ற மாதிரி சொன்னால் அது கேட்கவே கேட்காது. நிறுத்துன்னு 2 தடவை சொன்ன பிறகு தான் அது விடவே செய்யுது. அவனோட மூஞ்சி அவ்வளோ விகாரமாக இருக்கு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் அவன் ஒன்று விடாமல் பதில கக்கிடுவான்ற மாதிரி சொல்லுது. இப்போ அவனோட பேரை சொல்லு, எதுக்கு அப்படி பண்ணீங்க? அது என்னோட வேலை. என்ன வேலையா, என் ஒய்ஃபை கொல்றதுக்கு யாராவது சொன்னாங்களா? யார் கொன்னவனோட முதல்ல பேரை சொல்லுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஃபெஸ்குன்ற மாதிரி ஒரு பேரை சொல்கிறான்.
அவன் யாரு, அவன் எங்க இருக்கான், அதுக்குள்ள அவன் செத்தே போயிடுறான். அப்போ ஸ்டெம் கத்துது, எரன் கோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என்ன டீஆக்டிவேட் பண்ணிடுவான். நான் டீஆக்டிவேட் ஆயிட்டேன்னா நீங்க மறுபடியும் பேரலைஸ் ஆயிடுவீங்க. இந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்படி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஒரு ஹேக்கரோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அவங்க கிட்ட போய் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, என்ன ஹேக் பண்ணி என்னோட கோடை ரிமூவ் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி ஓகேன்ட்டு ஹீரோ அங்கேருந்து வீல் சேர் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். பார்ல இருக்கிறவன் ஆச்சரியமா இதை பார்த்து உள்ள போய் பார்த்தா எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. என்னோட போன் எடுத்துட்டு வாங்க, வில்லங்கிட்ட இதை சொல்லி ஆகணும்னு போன் எடுத்துட்டு அங்கேருந்து போறான். சேர்ல போயிட்டே இருக்கும்போது ஸ்டெம் இந்த மாதிரி போனா வேலைக்கு ஆகாது, வேகமா போங்கன்ற மாதிரி சொல்லுது. சரி விடிஞ்சு விட்டுன்ட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். பென் எடுத்துக்கிட்டு கையில எழுதிக்கிட்டே இருக்கான். அதோடைய கோஆர்டினேட்ஸ் அதுவே தருது. இதை போய் ஹேக்கர் கிட்ட காமிச்சாலே போதும், என்ன ஹேக் பண்ணி அவங்க என்ன காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி சொல்லுது. அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வேலை செய்யாம கீழே விழுந்திருப்பான். நீங்க பேரலைஸ் ஆகுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போங்க போங்கன்ற மாதிரி சொல்லுது. அவன் போய் லிஃப்ட் ஆன் பண்ணா லிஃப்ட்டை வேலை செய்யல. ஐயையோ படியேறி தான் போகணும் போல இருக்குன்ட்டு புலம்பிக்கிட்டே வேகமா படியேறி போய்கிட்டு இருக்கான். அடுத்து பார காட்டுறாங்க. வில்லன் இந்த இடத்துக்கு வரான். இவனோட பேர் தான் ஃபெஸ்க்கு. செத்து போன ஆளோட கண்ணுக்குள்ள ஒரு நீடில் மாதிரி விடுறான் அவனோட கைக்குள்ள இருந்து கொண்டு வந்து. அதுவே ஏதோ டிவைஸ் போல இருக்கு. அது மூலமா அவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தானோ அது எல்லாத்தையும் இவன் பாக்குறான். சிப்ப அந்த ஹேக்கரோட அட்ரஸ் சொன்ன பிறகு ஹீரோ அந்த அட்ரஸ் ஒரு தடவை சொல்லி பார்த்திருப்பான். அது அவனோட கண்ணில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல தான் அவன் இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு வழியா ஹேக்கரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுன்னு தட்டுறான். என்கிட்ட காசு இருக்கு, ஒரு விஷயத்த நீ ஹேக் பண்ணுன்ட்டு. மொத்தமா பேரலைஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்பதான் அவங்க கதவையே திறக்கிறாங்க. என்ன காசு வச்சிருக்கியா, பழங்கால தாளா இருப்பாப்புல இருக்கு, எனக்காக முக்கியமா ஒரு கம்ப்யூட்டரை நீ ஹேக் பண்ணுன்னு சொன்னோடனே அவனை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பார்டெண்டர் கிட்ட வந்து வில்ல மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்னோட ஆளை போட்டு தள்ளி இருக்காங்க, நீங்க என்னடா ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தியான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இவன் கொஞ்சம் பயத்துல கண்ணை எடுத்து நிட்டிடுறான். இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுன்ற மாதிரி மிரட்டுறான். கொஞ்சம் ஓரம் வந்துட்டு வில்லன் பக்கத்துல போயிட்டு ஒரு தும்பல் மட்டும் தும்புவான். சாரி தெரியாம தும்பிட்டன்ற மாதிரி சொல்றான். எந்த லெவலுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு இங்க பாருங்க. அவன் தும்புனா இல்லையா, அந்த எச்ச துகள்குள்ள நானோ ரோபோட்ஸ் இருக்குங்க. அதுக்குள்ள பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே அவனோட மூக்கு வழியா போய் மூளையை கொதறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவ, வரட்டா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டான். என்ன எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்திருக்கு போல இருக்கு. எந்த விஷயத்த நான் ஹேக் பண்ணும், என்னோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற சிப்பை தான் நீ ஹேக் பண்ணும். ஆமா இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விஆர் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தூங்குவாங்களா இல்லையா, மணிக்கணக்கா விளையாடிட்டு இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க. ரியாலிட்டியான உலகத்தை விட அந்த உலகத்துல நமக்கு சந்தோஷம் நிறையவே கிடைக்கும். இதை விட அதுவே பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அங்கேயே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லன் கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வேகமா வந்துட்டு இருக்கான். இவங்கள ஹேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே ஹேக்கிங் முடிஞ்சிருச்சு. அது ரீபூட் ஆன பிறகு பழையபடி வேலை செஞ்சிரும். சிசிடிவில பாத்துடுறாங்க வில்ல அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறத. உடனே சிஸ்டம் எல்லாத்தையும் புடுங்கிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பில்டிங்க்கு கீழே காமிச்சா அந்த சயின்டிஸ்ட் வந்து ஹீரோ தூக்கிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் அமுச்சு வச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ தவழ்ந்து போகும்போது வில்ல ஹீரோ இருக்கிற இடத்துக்குள்ள வந்துடுறான். உன்னோட ஒய்ஃபை கொல்லும் போதும் நீ இதே மாதிரி தாண்டா படுத்துட்டு இருந்த டெம், நான் ரெடியா இருக்கேன், ஆட்டத்தை ஆரம்பிடான்னு சொன்னோன்னே ஹீரோ சல்லுன்னு எந்திரிச்சு முகத்துல ஒரு குத்து குத்தி 10 பல்ட்டி அடிச்சா இந்த எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். வில்லனோட ஆள் தான் ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கான். லிஃப்ட்ல ரெண்டு பேர் மேல வந்துட்டு இருக்கிறத வில்லன் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. வால்க்கு அந்த பக்கம் அவங்க இருக்கும்போதே அவனோட கையில இருக்கிற புல்லட் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுறான். ஹீரோ ஒரு டெட் எண்ட்ல போய் மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, சண்டை போடுறது தான் ஒரே ஆப்ஷன். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்ட்டு ஹீரோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். வேற லெவல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவனோட கையவே மடக்கி அவனோட கண்ணை வச்சு அவனோட தலையை செதற வச்சு கொன்னுடுறான். வில்ல அந்த இடத்துக்கு வந்தோடனே ரொம்பவே வருத்தப்படுறான். ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துடுறான். நான் போய் தூங்க போறேன். இல்ல அந்த வில்லனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், நீங்க கண்டுபிடிச்சு அவனை கொல்லனா அவன் உங்களை கண்டுபிடிச்சு வந்துருவான், நீ வாய மூடு, நான் தூங்கணும், நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாதன்னு காத்தும் போதே அவங்க அம்மா அவனை பாத்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்டவுடனே எல்லாத்தையும் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் தான் ஒரு சிப்பை மாட்டியிருக்கான், அது மூலமா என்னால நடக்க முடியுது. இந்த விஷயத்த பத்தி நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கேன், அதனாலதான். அப்போ நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் நடக்கிறேன் அவ்வளவுதான்ற மாதிரி ஹீரோ வருத்தமா சொல்றான். இதுல இருந்து அவன் என்ன சொல்ல வரானா, தான் ஒய்ஃப் இல்லாம நான் ஒரு நடப்பெண்ணமா தான் இப்போ கூட இருக்கேன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க சயின்டிஸ்ட காமிச்சா சிப்பை ஹேக் பண்ண முடியலன்ட்டு கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அவங்களோட ஒய்ஃப் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமான்ட்டு அவனை தொடும்போது அப்படியே அவன் எந்திரிக்கிறான் கனவு கண்டுட்டு. கனவான்ற மாதிரி ஸ்டெம் கேக்குது. இல்ல அது கனவு கிடையாது, அவங்க தொட்ட இடத்த உண்மையாலே ஹீரோ ஃபீல் பண்ணியிருக்கான். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு அவன் யோசிக்கும் போதே அவங்க அம்மா போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னோன்னே மறுபடியும் படுத்துக்கிறான். நான் உங்க பையன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு, நீங்களும் பக்கத்துல நின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு ஆள் செத்து போயிருக்கான், அந்த இடத்துல உங்களோட வீல் சேர் எனக்கு கிடைச்சிருக்கு. உடனே ஸ்டெம் தான் என்ன பேசணும்னு சொல்லி தருது. என்னோட ஒய்ஃபை கொண்டவன தான் நான் தேடி போயிருந்தேன், ஒரு கட்டத்துல என்னோட சேரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அங்க இருந்தவங்க என்ன கேப்ல ஏத்தி அமுச்சு விட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையன்ற மாதிரி அவங்க பேசிட்டே ஹீரோட கோட்ல வந்து மைக்க போட்டு விட்டுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிருந்தீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க,
இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்க எந்திரிங்க, சீக்கிரம் போய் நம்ம அவனை கொன்னே ஆகணும். அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்ட் வேற என்ன ஹேக் பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணுவான், அவனையும் நம்ம கொல்லணுன்ற மாதிரி சொல்லுது. என்ன விளையாடுறியா? இதுக்கப்புறம் நான் யாரையும் கொல்ல போறது இல்ல. போலீஸ் என் பக்கத்துல நெருங்கிட்டாங்க, என்ன அவங்க பிடிச்சிருவாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லும் போதே அது இவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. போதும் என்னை விட்டு போன்னு கத்துன உடனே மறுபடியும் பேரலைஸ் சைக்கிள்ல விழுந்துடுறான். ஸ்டெம், இங்க என்ன நடக்குது? பதில் சொல்லு ஸ்டெம். நீங்க தானே என்ன போக சொன்னீங்க. நான் போயிட்டா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் உங்களோட உடம்ப ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹேக்கர் கிட்ட நீங்க என்ன ஹேக் பண்ண சொல்லும் போது என்னோட புரோட்டோகால் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நீங்க சொல்றது கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீங்க செத்தா நானும் செத்துருவேன். அது நடக்கவே கூடாதுன்ற மாதிரி அந்த ரோபோட் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த விஷயத்த கார்ல உட்காந்து வெளியே போலீஸ்காரங்க கேட்டுன்னு இருக்காங்க. அப்புறம் எந்திரிச்சு கன் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். காதுல வந்து ஒரு ஹெட்ஃபோன் மாட்டுறான். அதுதான் ஃபோன் மாதிரி வேலை செய்யும். அம்மா வந்துட்டு எங்க நீ போயிட்டு இருக்க? நீ உள்ள வரும்போதே உன்னோட உடம்புல ரத்தக்காரம் இருந்தது நான் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்திடு. இல்லம்மா, இதுக்கப்புறம் என்னால எதையும் நிறுத்த முடியாது. இது என்னோட கண்ட்ரோல்லே இல்லைன்ட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போறான். போலீஸ்காரங்களும் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் பாக்கெட்ல இருக்கிற மைக்கை பாக்குறான். ஆமா, இது என்னது? இது மைக்குன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ்காரங்க தான் போட்டிருப்பாங்க. இதை ஏன் முதல்ல நீ கண்டுபிடிக்கல? இதுல எந்த ஒரு எலக்ட்ரானிக் சென்சாரும் இல்ல, அதனால தான் என்ன கண்டுபிடிக்க முடியல. என்னோட கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சிப்பு சொல்லுது. இதை கேட்டோன்னா காரை ரொம்ப வேகமா எடுத்துட்டு போறான். அவங்களும் சைரன் ஆன் பண்ணிட்டு ஹீரோ விரட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணு ஸ்டேமுன்ற மாதிரி இவன் கத்துவான். நான் என்னடா பண்ண முடியும்? நீயும் மேனுவல் கார் ஓட்டுற, அவங்களும் மேனுவல் கார் ஓட்டுறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ தான் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லுது. இவனும் பக்கத்துல இருக்கிற காரெல்லாம் இடிச்சு வேகமா போய்கிட்டே இருக்கான். அப்போ என்னால உதவி பண்ண முடியும்னு திடீர்னு ஸ்டெம் சொல்லுது. ஹீரோ நீ வச்சிட்டு இருந்த அதே மாதிரி கார்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அந்த காரை ஹேக் பண்ணுது. அந்த கார் நின்னுட்டு வேகமா ரிவர்ஸ் வருது. ஹீரோ பக்கத்துல வரும்போது கரெக்டா ஒரு கட் எடுத்துடுறான். அவங்களோட கார்ல மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. போலீஸ்காரங்க அடுத்த சீன்ல அவங்களோட அம்மாவை தான் பார்க்க போறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. அப்படியே வில்லனை காமிச்சா வில்லனுக்கு பின்னாடி ஹீரோ கன்னோட வந்து லாக் பண்ணிட்டான். யார் என் வைஃபை கொல்ல சொன்னது? என் வைஃப் வேலை பார்த்த கம்பெனில இருந்து யாராவது சொன்னாங்களான்ற மாதிரி கேட்பான். ஏன் இவன் இப்படி கேள்வி கேட்கறானா, அவன் ரெண்டாவதா கொன்ன ஆளோட உடம்புல இருக்கிற மொத்த கேஜெட்ஸும் ஹீரோனியோட கம்பெனில மேனுஃபேக்சரிங் பண்ணதுதான். அந்த சந்தேகத்துல தான் அவன் கேட்டுன்னு இருக்கான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. உன்னோட வைஃப் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் தான். உன்னை அங்கே பேரலைஸ் பண்ண வேண்டியது தான் எங்களோட வேலை. நான் என்ன உன்னோட கழுத்துல கண்ணையா வச்சு லாக் பண்ணேன்? அது ஒரு டூல்ரா. அதை வச்சு சுட்டதுனால தான் நீ பேரலைஸே ஆன. உன்னோட வைஃபை கொண்டதால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் பயங்கரமா டாச் பண்றான். ஹீரோட உடம்புல இருக்கிற மாதிரி இவனோட உடம்புலயும் நிறைய மிஷின்ஸ் தான் இருக்கு. அதனால ஹீரோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சூப்பரா தடுக்கிறான். இவனை என்னால தாக்கவே முடியல, நீ தான் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்டே அது பொறுப்பு கொடுத்துருது. ஹீரோவை கரெக்டா கொல்ல போறான் அடிச்சு போட்டு. அப்போ வேணும்ட்டே ஹீரோ முதல்ல ஒருத்தனை கொண்டான் தெரியுமா? அவன் இவனோட தம்பி தான். அவன்லாம் ஒரு ஆர்மிக்கார மாதிரியே சண்டை போடல. அவனை எவ்வளவு மோசமா கொண்டன்னு தெரியுமான்ட்டு இவனை எமோஷனலா ட்ரிகர் பண்ணிடுறான். இதை கேட்டோன்னா சுடாம அடிக்க வருவான் பாருங்களேன். ஹீரோ அவனை தூக்கி போட்டு அடிச்சு கிளாஸ்லயே கழுத்தை குத்தி கொண்டு போட்டுறான். அவனோட போனை எடுத்து பாருங்க, ஏதாவது கால்ஸ்ல நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். உடனே அவனோட காதுல இருக்கிற ஹெட்போனை எடுத்து மாட்டிக்கிறான். அதுல இருக்கிற எல்லா கால் ரெக்கார்டிங்கும் செக் பண்ணும்போது ஒரு கால் ரெக்கார்டிங்ல ஒருத்தன் பேசுறான். அது யாருன்றத நான் அப்புறம் சொல்றேன். அதுல அவனை கொன்னுடு, அவனை நீ கொல்லலைன்னா அவன் நம்மளை கண்டுபிடிச்சு கொன்னுருவான்ற மாதிரி யாரோ பேசுறாங்க. இன்னும் ஆட்டம் முடியலன்னு மட்டும் எனக்கு புரியுதுன்ட்டு ஹீரோ வில்லத்தனமா இங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். எங்க போறான்னு நினைக்கிறீங்க? அந்த சயின்டிஸ்டோட இடத்துக்கு தான் போறான். உள்ள போகும்போது 2 பேர் கன்னோட இருப்பாங்க. அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டான். பட்டு பட்டுன்னு 2 பேரை போட்டு தள்ளிட்டு உள்ள போயிடுவான். இந்த சயின்டிஸ்ட் பைப்புல தாங்க எல்லாத்துக்குமே காரணம். உன்னோட ரிசர்ச்க்கு நான் தேவைன்றதுக்காக என் வைஃபை கொண்டு என்ன பிளான் பண்ணி பேரலைஸ் ஆக்கி என்னோட கழுத்துல சிப்ப வச்சிட்டல, ஏன் இப்படி பண்ணன்ட்டு ரொம்ப கோவமா கேட்டுன்னு இருக்கான். இவன் கண் கலங்கிட்டு நான் வேணும்ட்டு அப்படி பண்ணலன்ற மாதிரி சொல்றான். பின்னாடியே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஒழுங்கா அவன் கையில இருக்கிற கண்ணை போட்டுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இங்க பாருங்க, என்னோட உடம்பு என்னோட கண்ட்ரோலே இல்ல, சொன்னா கேளுங்க. இருந்தாலும் ஹீரோ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி கண்ணை கீழே போட்டுறான். ஒழுங்கா முட்டி போட்டு கீழே படு, உன்னை நான் லாக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவன் கீழே படுக்கிறான். விலங்கு போட பக்கத்துல போகும்போது உடனே எந்திரிப்பானா, அவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்போ ஃபுல்லா ஹீரோ அந்த சிப்பு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்கள தூக்கி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. கழுத்தை நெரிச்சு அவங்கள கொல்லவே போகுது. இல்ல வேணாம் விட்டுருன்ட்டு ஹீரோ ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கையை விடுறான். அவங்க கீழே விழுந்துடுறாங்க. பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து அவனோட கையவே அவன் குத்திக்கிறான். என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, என்னால எது வேணா பண்ண முடியுங்கிறே, சொன்னா கேளுன்ற மாதிரி ஹீரோ அது மிரட்டிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் போலீஸ்காரங்களை தூக்கி கழுத்தை நெரிச்சு மேல தூக்குவான் பாருங்களேன். ஹீரோவே சொல்றான், அவங்க கிட்ட ஷாக் கன் இருக்குல்ல, அதை வச்சு எனக்கு ஷாக் கொடுங்க, அப்பதான் உங்களால தப்பிக்க முடியுன்ற மாதிரி சொல்றான். உடனே அவங்களும் ஷாக் தராங்க. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இப்போதாங்க இவன் பயங்கரமான ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கம்பெனியை நான் எப்போவோ கைவிட்டுட்டேன். நான் இதை பண்ணல, எனக்கு மேல இருக்கிற ஒருத்தன் தான் இதை பண்ண சொன்னான். அது யாரு? அது யாருன்னா அவன் கழுத்துக்கு பின்னாடி இருக்குல்ல, அதுதான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னே மிரண்டு போயிடுறான்.
டெம்மு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா உருவாயிருக்கு. எந்த ரேஞ்சுக்குன்னா சுயமா அதால சிந்திக்க முடியுது. இவனோட கம்பெனி அதுதாங்க ரூல் பண்ணியிருக்கு. ஓவரால் டெக்னாலஜி ஹேக் பண்ணி அந்த சிப்புக்கு வந்து ஒரு ஹியூமன் பாடி தேவை. அதனால அதுதான் ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்கு. ஆரம்பத்துல ஹீரோ பார்த்த அன்னைக்கே அதுதான் ஹீரோனியோட காரை ஹேக் பண்ணி அந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்கு. இந்த சயின்டிஸ்டை வச்சு அந்த குரூப்பை ஹையர் பண்ணியிருக்கு. அந்த குரூப் தான் ஹீரோவை பேரலைஸ் பண்ணியிருக்காங்க. அது சொன்னதுல இருந்துலாம் நான் அப்படி பண்ணேன், இல்லைன்னா அது என்ன கொண்டு இருக்கும். இப்போ கூட அது என்ன கொல்ல வந்ததுக்கு காரணமே நான் அதே மாதிரி ஒரு சிப்பை உருவாக்க முடியும். அப்படியே அவனோட மைண்டுக்குள்ள இருந்து அந்த சிப்பு பேசுது. ஆமா, எனக்கு நீ தேவைப்பட்ட. எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸும் இல்லாத ஒரு உடம்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. நீ பெருமைப்படணும் நான் உன்னை சூஸ் பண்ணதுக்கு. என் ஒய்ஃபை கொண்டவனை நான் தேடிட்டு இருந்தேன், அது நீதானான்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே வருத்தத்தோட கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவை மொத்த கண்ட்ரோல் எடுத்துட்டு போய் அந்த சயின்டிஸ்ட மண்டையிலேயே கத்தி குத்தி கொன்றுது. அப்படியே கன் எடுத்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட போறான். இல்ல நிறுத்து நிறுத்து, உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டு பக்கத்துல ஹீரோ கன்னை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான், போலீஸ்காரங்க மேல படாத மாதிரி. அப்படியே கையை கண்ட்ரோல் பண்ணி அவனோட கழுத்து பக்கத்துல கன் எடுத்துட்டு போய் ட்ரிகர் அழுத்துறான். அடுத்த நோடி ஹீரோ பெட்ல இருந்து கண்ணை திறக்கிறாங்க. அவ்வளவுதான், சிப்பை சுட்டு முடிச்சிட்டான் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ என்ன அதிசயம்னா அவனால கை கால் எல்லாத்தையும் அசைக்க முடியுது. திடீர்னு கதவு திறந்துக்கிட்டு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னா ஹீரோனி. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே. கிரே, ஒரு வழியா நீ கண்ணை முழிச்சிட்ட. நமக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு மேல நீ கோமால இருந்த, இப்பதான் எந்திரிச்சிருக்க. என்ன ஏதாவது கனவு கண்டியான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆமா, ஒரு கெட்ட கனவு கண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க கிட்ட கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். கிரே, உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் திரும்ப வரமாட்டான். அவன் போனோன்னு நினைச்ச இடத்துக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் நான் தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்களே போட்டு தள்ளுறாங்க. இப்போ அந்த சிப்பு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த விஆர் கிளாஸ் போட்டவங்க எப்படி ஒரு தனிப்பட்ட உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஹீரோட மூளைக்குள்ளேயே ஒரு சிமுலேஷனே அவனுக்காக உருவாக்கி இருக்கு. இது எல்லாமே ஒரு கனவு, உண்மையாலேயே நீ உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா தான் வாழ்றேன்ட்டு நம்ப வச்சு அவனோட மூளையவே மேனிப்புலேட் பண்ணி இப்போ முழு உடம்பையும் அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பா, என்ன மாதிரி மாஸ்டர் பிளானுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருப்பான்னு பார்த்தா ஒரு ஏஐ இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி மாறினா எப்படி இருக்கும்? பா, நினைக்கவே பயமா இருக்குல்ல. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.